மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். நான் டெய்லி இதுதான் சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க பேசுற ஒவ்வொரு விஷயமே சூப்பரான விஷயம் தான். டெய்லியுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால தான் நான் வந்து இதை சொல்றேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், நாங்க பேசுற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்க. சரி, என்ன விஷயம் பேச போற? என்ன சூப்பரான விஷயம் சொல்ல போற? சொல்லு. அது வந்து எப்படி நான் சொல்லுவேன், தயங்காத, தைரியமான ஆள் தானே, சொல்லு. அதாவது நேத்து நாங்க ராயன் படம் போனோம். ம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஓ, இந்த வீக்கெண்ட்ல வந்து ரிலீஸ் ஆன படம் ஆமா, பயங்கரமா weekend. நல்லா இருந்துச்சு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. என்ன வேலை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துல வந்து என்ஜாய்மெண்ட் ஒரு சைடுல இருந்துட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, சரி. நான் படம் எப்படி இருந்தது? நல்லா சூப்பரா இருந்ததா? படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு நான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பாக்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு சரி, இருக்காங்க. பாட்டு சீனு, ஃபைட் சீனு, பாட்டு எல்லாமே இருந்தது படத்துல. ஆனா எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா நான் பாதியில தூங்கிட்டேன். நம்ம 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கோம். அவரு என்ன டல்லாவே இருக்காரு, ப்ளூ சட்டை வர போட்டு வந்திருக்காரு. ஓ, நீங்க ரெவியூனாலே ப்ளூ சட்டிக்கு வந்துருவீங்க. வேற ஆமா ஆமா ஆமா. அவரது பார்த்தேன். ஒருவேளை அவரோட சட்டை தான் போட்டு வந்துட்டீங்களா? அவர் சட்டை நான் பனியனு, அதை விடுங்க. ஆனா இவங்களுக்கு என்ன விமர்சனம்னாலே ப்ளூ சட்டை. வேற என்ன பண்றது? அவரு தானே ரொம்ப ஓ, ட்ரெண்டிங். நீங்க படத்தை பார்த்து இப்போ அம்மா பார்த்தாங்க, இவங்க ரிவ்யூ விட்டுருவீங்க. நீங்க பார்க்கணும்னு யார்ட்டையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட ரிவ்யூலாம் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு படம்னாலே உடனே ப்ளூ சட்டை. ஏன் அவரை விட்டு ஆளே இல்லையா படத்தை? சினிமா துறையில வந்து ஒரு எப்படி சொல்றது, எல்லாரையும் வந்து இப்ப பயங்கரமா வந்து புரட்டி போடுறாரு அவருதான். அதாவது படம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அவரோட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்க கூடாது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட வீடியோஸை பார்க்கலாம். நேர்கள் இதை நோட் பண்ணீங்க. இது சூப்பர் கருத்து. இது அந்த ப்ளூ சட்டைன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்களே, அவரை பற்றி நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க மேடமு. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்த்த மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்குற ஆசையே விட்டுரும். ஆமா. ஃபஸ்ட்டு அவர் வந்து நல்லா எந்த இதுவும் ஒரு பாசிட்டிவாவோ இல்லை ரொம்ப போய் கண்டிப்பாக பாருங்கன்னு 1,00,000ல் ஒரு படத்தை சொன்னாலே பெரிய விஷயம். பட் ப்ளூ சட்டை மாறன் இந்த விமர்சனங்க இதெல்லாம் இந்த யூடியூப் டிஜிட்டல் அந்த காலத்துலேருந்தே படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. மக்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. படம்ன்றது என்னையை பொறுத்தளவுக்கு விமர்சனம், மேடம் சொன்ன மாதிரி விமர்சனம் பார்த்துட்டு போய் பார்க்குறதுல உங்களுக்கு நல்லாவே இருக்க படம் கூட தப்பாக தெரியல. அதனால் இப்போ நம்ம நிரோஷா சொன்ன மாதிரி முதல்ல படத்தை பாருங்கள், அப்புறமா உங்களோட ஃபீல் என்னன்றது. அப்போல்லாம் வந்து செவி வழியாக தான் வந்து படம் ஹிட் ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்துட்டு சொல்லி 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 இப்போ நீங்கள் சேது படம்லாம் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா முதல் 4 நாள் 5 நாள் தியேட்டரில் ஆளே இல்லை. தியேட்டர்ல ஆளே அதுக்கு ரீலே எடுத்துட்டு கொண்டு போகிற சமயத்தில் பூம் ஆகி மக்கள் போய் சொல்லி சொல்லி இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த கடைசி விவசாயி கூட அவ்வளோ பெரிய ஹிட் ஆனது காரணமே மக்கள் போய். அதனால எது இருந்தாலும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்க ஒரு சட்டையை போட்டுக்கணும், நீங்க வந்து சொல்றதான் நீங்க சொல்றதான் சட்டம்னு ஆயிடாது. நீங்க சட்டையை போட்டீங்கனால இன்னொரு கருத்து தினேஷ் இல்லை, நீங்க பார்க்க வேண்டியது. நான் அந்த வீடியோ பார்த்தேன். இது இந்த ப்ளூ சட்டை மாறன் ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நம்மளும் இப்போ சினிமா பத்தி அந்த படத்தை பத்தி விமர்சனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 9 நிமிஷம் வீடியோ. அவரோட அந்த படத்தை மட்டும் நல்ல கேள்வி. இது படத்தை பத்தி மட்டும் இல்ல, 4 நிமிஷம் வெறும் விளம்பரம் மட்டும். 9 நிமிஷம் அந்த வீடியோல 4 நிமிஷம் அவருக்கு பணம். இதுல இன்னொரு பியூட்டி என்ன கேட்டீங்கன்னா, படத்தோட விளம்பரமா அதுல கொடுக்குறாங்க. எந்த படத்தை விமர்சிக்கிறாரோ அந்த படத்தை கொடுக்கல. அடுத்த படம் வருது இல்ல, என் படத்தை விமர்சிச்சிடாதீங்க, இந்தாங்க. இது ஒரு அண்டர் தி டேபிள் ஒர்க் மாதிரி. படத்தோட விமர்சனம், ஜிடிஆர் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 10-15 நிறைய விளம்பரங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் தான் பேசுறாரு. திருப்பி முடிச்சு அடுத்த 1 நிமிஷமும் திருப்பி விளம்பரம் தான். ஸோ 9 நிமிஷத்துல ஒரு 3-4 நிமிஷம் தான் பேசுறாரு. மீதி எல்லாம் இதுதான் அவர் சொல்றது. அவர் ஃபிக்ஸ் ஆகி வந்துடுறாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மேபி பாசிட்டிவாகவும் சொல்ல, நெகட்டிவாகவும் சொல்ல. போனேன், நான் படம் பார்த்தேன், நான் படம் ஃபேமிலியோட போறோம். சில பேருக்கு போற எல்லாருக்கும் எல்லா கதையும் பிடிச்சிட்டுமான்னு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து இவரோட இதை வந்து திணிக்கிற மாதிரி அதை வந்து இப்போ 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்த்து தேவையில்லாமல் கெட்டு போகிறது ஒரு பக்கம். இவர்கிட்டே படத்தோட விளம்பரம் கொடுத்தா இப்போ அவர் அந்த படத்தை நியாயமாக விமர்சிப்பாரா இல்லையா தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னொரு விஷயம் அப்படி விமர்சிக்கலையே, நான் பார்த்தனே அவரை. இல்ல பேசினதெல்லாம் பார்த்தனே, அவர் அப்படி பேசலையே. இல்ல, அவர் ஒரு பப்ளிசிட்டிக்காக அது மாதிரி பண்றாரா என்ன? ஏன்னா எல்லா படத்தையும் அவர் குறை தான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு படத்தை கூட பாசிட்டிவ் அவர் சொன்ன மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா தேசிய விருது படம் வாங்கின படம்லாம் அவர் விமர்சிச்சு பயங்கரமா போய் தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கு நிறைய படங்கள்லாம். ஆனா அவர் வந்து அந்த படத்தை கூட குறை தான் சொல்லியிருக்காரு. கண்டி ஒரு படத்தை கூட பாசிட்டிவா சொன்ன. இது எல்லா படத்தை விமர்சிக்கிறதுலாம் வேற, படத்தோட டைட்டிலே இவர் முடிவு பண்றது. அது பாத்தீங்களா? ஆமா, டைட்டில் கத்தி குத்து கோவிந்தனா இந்த படத்துக்கு ராயன் வச்சிருக்க தேவையில்ல, கோவிந்தன் வச்சிருக்க இல்ல. இந்த அளவுக்கு எல்லாம் போய் விமர்சனம் பண்றன்றது. படம் நல்லா இருக்கா, பாட்டு நல்லா இருக்கா, காட்சிகள் நல்லா அமைச்சிருக்காங்களா,
கதை ஓட்டம் நல்லா இருக்கா, திரைக்கதை நல்லா, இப்படி பார்த்து பேசிட்டு வந்தா படத்தோட டைட்டில் எப்படி வச்சிருக்கலாம்னா, அப்போ அவங்க பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை நாள் உழைச்சி இவங்கெல்லாம் பண்றவங்களுக்குலாம் தெரியாது. இவர் வந்து 3 நிமிஷம் 9 நிமிஷம் வீடியோல 3 நிமிஷம் பேசுறவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா. இது என்னால ஏத்துக்கவே முடியல இந்த மாதிரி விமர்சனங்கள். அதுவும் இந்த பொதுவா அவர் பண்றதே என்னால ஏத்துக்கவே முடியல. இது உங்களோட கருத்து என்ன? இது கரெக்டா தப்பா? அதாவது அவர் பேசுறது வந்து கண்டிப்பா தப்பு தான். பட் அதுக்கு முன்னாடி தினேஷ், நீங்க அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்குன்னா நான் இது வரைக்கும் அவர் ரிவ்யூ ஓப்பனாக சொல்ல போனால் அவர் ரிவ்யூலாம் நான் பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா அவர் வந்து என்னன்னா ஒரு படத்தை வந்து பாசிட்டிவாக சொன்னதே இல்லை, நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. எதுக்கு நம்ம அதை போய் பார்த்து அவருக்கு தேவையில்லாம வியூஸை கொண்டு நம்ம மூலியமா அவருக்கு வந்து ஒரு ரெவென்யூ போகணும், புரியுதுங்களா? அதனால வந்து அவர் வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவோம், பார்க்க மாட்டேன். உங்களை மாதிரி யாருன்னா ஒருத்தர் சொன்னாதான் என்னப்பா இது மாதிரி பேசுறாரு, அது மாதிரி பேசியிருக்காரு, இது மாதிரி வந்து கிரிட்டிக்கலாக ரொம்ப பண்ணியிருக்காரு, அது மாதிரி சொல்லும் போது சும்மா ஜஸ்ட் போய் பார்ப்பேன். இந்த படத்துல அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கலான்னு வேற சொல்லியிருக்காரு, அது தெரியுமா? நீங்க ஓரளவுக்கு ஒரு 50 பாயிண்ட் கொடுத்திருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து படம் போகுது, ஆனா அது பாட்டுக்கு போகுது, எங்க போகுது எங்க போய் முடியும்னே தெரியல அப்படின்ற மாதிரி தெரிகட்டு ஓடுதான் படம். தியேட்டர்ல ஓடல, தெரிகட்டு ஓடுதான், வேற எங்க ஓட எனக்கு தெரியல. மக்கள் பாக்குறவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எனக்கு ஏங்க இது மாதிரி விமர்சனங்களால அந்த தொழிலை நம்பி இருக்க பலாயிரம் லட்சம் குடும்பங்கள், பலாயிரம் குடும்பங்கள், ஒவ்வொரு கேமராமேன், லைட் மேன், இப்போ நம்மளே ஒரு ஷூட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷத்தில் போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அந்த 3 நிமிஷத்துக்கு உங்களுக்கு தேவையான விளம்பரம், அந்த விளம்பரம்லாம் நீங்கள் சும்மா போடுறீங்களா? இல்லை, பணம் வாங்கிட்டு தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்வீங்கன்றது என்னோட கேள்வி முதல். ரெண்டாவது, அவ்வளோ சரி நீங்கள் போடுற விளம்பரம் எல்லாமே நீங்கள் பரிசோதனை செஞ்சு, அதை சுய பரிசோதனை செஞ்சு டெஸ்ட் பண்ணி, இப்போ ஒரு டூரை பற்றி, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை பற்றி நீங்கள் போடுறீங்க, அந்த விளம்பரத்தில் இந்த மாதிரி பரிசு தொகை தரதா ஒரு நிறுவனம் சொல்லியிருக்குன்னு நீங்கள் போகிறீங்க. அதை நீங்கள் போய் ஆராய்ச்சி செக் பண்ணீங்களா? இல்ல, செக் பண்ணது இல்ல, எதுவுமே பண்ணல. நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு அடிக்குதா, எல்லாம் சரியா பண்றாங்களான்னு கேட்டு வாங்கி போடுறீங்க. அதுல ஃபோர்ஜரி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா இவங்க அந்த பணத்துக்காக வாங்கி அந்த ஆட, நீங்க பணத்துக்காக வாங்கி ஆட போடலாம். தியேட்டர்ல அவங்க வந்து பணம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி போட்டா மட்டும் இவங்க போய் விமர்சனம் பண்ணுவீங்க. இப்போ வெறும் மகளிர்களை மட்டும் கூட்டு போற ஒரு டூர் மாதிரி செட் பண்றாங்க. அதை இவர் வந்து 1 நிமிஷம் 1 நிமிஷம் தம் கட்டி பேசுறாரு. நான் ஏதோ பட விமர்சனத்துல ஏதோ டூரை பத்தில எதுக்கு பேசுறாருன்னு பார்த்தா அது விளம்பரம். பாத்தீங்களா? சரி, அவங்க சேஃபா இது மாதிரி இத்தனை டூர் கூட்டு போயிருக்காங்க, நீங்க அதுல டிராவல் பண்ணிருக்கீங்களா? அவங்க ஒய்ஃப் டிராவல் இல்ல அவங்க ஒய்ஃப் அமிச்சு எப்படி நான் பண்றாங்க செக் பண்ணிட்டு அடுத்த இதுல இருந்து நான் ப்ரொமோஷனுக்கு நான் வந்து என்னோட சேனல்ல நான் பண்றேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு எல்லாம் செக் பண்ணாம நேரா வந்து மத்தவங்க எடுக்கிற படத்துக்கு மட்டும் போய் குறை சொல்லிட்டு இருந்தா இல்லைன்னா, நான் ஒரு ஐடியாவும் சொல்கிறேன் எல்லா டைரக்டர்ஸுக்கும், தமிழ் திரைப்படம் எடுக்கிற இயக்குநர்கள் எல்லாரும், முதல்ல நீங்கள் கதை எல்லாத்துமே ஐயா கிட்ட கொடுத்து, ஐயா இதெல்லாம் சரியா இருக்கா, நாங்கள் எடுக்கலாமா? கரெக்ட், நல்ல ஐடியா, இது நல்ல ஐடியா. இல்லையா, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு சீலை போட்டு சைனை வாங்கிட்டு வந்துட்டு, ஐயா இந்த படத்தை ஓகேன்னு சொன்னானே நீங்கள் எடுங்க. அப்புறமா அவர் கலாய்க்க மாட்டார், மக்கள் வரவங்களை தடுக்க மாட்டார். ஏன்னா நான் பார்த்த இந்த வீடியோவை 11 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்த்துறாங்க. 20 லட்சத்தில் ஒரு 5 லட்சம் குடும்பம்னா எவ்வளவு பேர் ஆச்சு? 5 லட்சம் 5 பேர் இல்ல, 5 பேருன்ட்டு 5 பேர் குடும்பத்தோட போவாங்க, ஒய்ஃபு பசங்க எல்லாமே. 25 லட்சம் டிக்கெட் போச்சே. இப்போ இவரால் ஐயாவால மொத்தம் பேர் மாற போறது இல்லை, பட் ஒரு 5 லட்சம் பேர் மாறி இருந்தா கூட எவ்வளவு பெரிய லாஸ். ஆமா, இல்ல அவர் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணி அது வெளியே வந்துச்சுல, அப்ப நிறைய பேர் விமர்சிச்சாங்க. ஒரு படத்தை நீங்க இப்படி விமர்சிக்கும் போது உங்க படம் வரும்போது இப்படிதான் அவர் விமர்சனத்தை பண்றது வேற. அவர் ஒரு படம் தான் எடுத்தாரு. ஆமா, எல்லாரும் நிறைய படம் எடுத்துருக்கிற எல்லாத்தையும் போய் விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்ல. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ஏற்கனவே அது ஒரு இதுவா வந்தது, ஆப்ளிகேஷனா. இயக்குனர்கள் எல்லாமே உடனே அன்னைக்கு போட்ட அன்னைக்கு ரிவ்யூ கொடுக்காதீங்க, ஒரு வாரமா விடுங்க, ஓடட்டும், அதுக்கப்புறமா நீங்க முடிவு எடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு போட்ட கலெக்ஷனா மிஞ்சும் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஒரு படம்லாம் 100 நாள் போறதுதான் வந்து பயங்கரமா, 3 நாள் 1 நாளே அதிசயமா, வெள்ளி சனி ஞாயிறு கடந்துட்டாலே வெற்றி. ஆமா, வெற்றி விழா கொண்டாடிறாங்க திங்கட்கிழமை, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சக்சஸ் மீட்டிங் வச்சு நடத்திடுறாங்க. ஆமா, 3 நாள் 1 நாள் அந்த வீக்கெண்ட்ல ஓடிட்டே படம் எல்லா ஷோஸும் எல்லாமே ஃபுல்லா ஓடினாலே வெற்றி விழா வந்து திங்கட்கிழமை ஈவினிங்கே கொண்டாடிறாங்க. ஏன்னா அதுவும் டிலே பண்ண மாட்டாங்க. அப்புறம் இல்ல தோத்துச்சு படம்னு சொல்லி அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக. கரெக்டா இல்லையா நிரோஷா நான் சொன்னது? கண்டிப்பா கரெக்ட் தான். சோ என்ன அப்படின்னா, ஒரு விமர்சனங்கள் வந்து விபரீதமா முடியாமல் இருக்கிற வரைக்கும் அந்த விமர்சனங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் கிடையாது.
நார்மலா எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு படத்தை வந்து நம்ம பார்த்துட்டு ரொம்ப ஈஸியா அதை வந்து நல்லா இல்லைன்னு ஒரு செகண்ட்ல ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு போயிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மள என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னன்னா திருட்டு விசிடி, திருட்டு ஆடியோ அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு படத்தை வந்து எடுத்து வெளியிடுறது வந்துட்டு ஒரு தாய் வந்து குழந்தைய பெத்து எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவா பேசி இப்ப அது ஃபுல்லாவே தடை பண்ணி ப்ராப்பரா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி விமர்சனங்களால வரவங்களையும் தடுத்து ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இன்கம் குறைஞ்சி இதனால ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்களே கொண்டாடுறாங்க, விமர்சனம் பண்ற உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வேலை? ரசிகர்கள் முடிவு எடுக்கட்டும். ரசிகர்கள் பொதுமக்களும் முடிவு எடுக்கட்டும். படம் வெளியில வரட்டும், அவங்க முடிவு எடுக்கட்டும். நீங்க நடுவுல யார்? இதுதான் எங்களோட கேள்வி. விமர்சனம்ன்ற பேர்ல நீங்க யார்? அவ்வளவுதான் எங்களோட கேள்வி. ஆமா. சோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னா யாரும் வந்து அதை தடுக்க கூடாது. அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸுமே கிடையாது. ஒரு படத்தை நான் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன், நான் போய் பார்க்க போறேன். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. நீங்க எதுக்காக வந்து ரிவ்யூ பண்ணணும்? அப்படி ஒரு அவசியமே இல்லையே. ரிவ்யூ அப்படின்ட்டு நிறைய சேனல்ஸ் ஓபன் பண்ணிட்டு நிறைய பேர் அதை வந்து மைக் எடுத்துட்டு எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம பாசிட்டிவிட்டியை மட்டும் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ஸோ இன்னைக்கு நாங்க பேசின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீமின் டீ பிரேக் டீம்.